ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஃபுல் ஹேண்டு, அதாவது 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் பேஸ்ட்டுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சாட்டை பண்ணி விடுங்க. தட் மீன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த டைமில் அரிசி நம்ம இதில் பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணலாம், அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு இதில் ஒரு 30 கிராம் அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சேட்டையானதும் இதில் 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ப்ரௌனிஷாக வரா மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த க்ரீன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூமை ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாக போடுங்க. அப்புறம் சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு நிறையவே வாயில் தென்படும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ரொம்ப விட வேணாம், கொஞ்சமாக விட்டாலே போதுமானது. தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோங்க. குக்கரில் செய்கிறதுனால தண்ணியோடைய அளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா எக்ஸஸாக இருந்தால் கூட அதையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி இதில் நம்ம 2 விசில் விட்டு எடுத்துருக்கோம். ஏன்னா நல்லா அரிசி ஊறிடுச்சு, அதனால் 2 விசில். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் செஞ்ச பழக்கத்தில் 3 விசில் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக விடலாம். இப்போ குக்கர் விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி பக்காவாக ரெடியாக இருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம தொன்னையோ இல்லைனா ஒரு கப்புலையோ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டில் கவுத்தோம் அப்படின்னா சூப்பரான தொன்னை மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக தயிர் பச்சடியோடு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.